ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செஃப் ஸ்ரீ கிச்சனில் முள்ளு முருங்கை இலையை வச்சு ஒரு அற்புதமான ரொட்டி தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. முள்ளு முருங்கையை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். கர்ப்பப்பை கோளாறெல்லாம் நீக்கும். சிறுநீர் பாதையில் ஏற்படுற தொற்று, எரிச்சல் இதெல்லாம் கூட இது நீக்கும். இதை நம்ம வீட்டிலேயே வளர்க்கலாம். ஒரு சின்ன கட்டிங் இருந்தால் போதும். நம்ம சின்ன பக்கெட்டில் வச்சா கூட நல்லா வளர்ந்துடும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு நான் இந்த இலையை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இது சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். இதில் அதிக அளவு புரதம் இருக்குது. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அதோட நான் 2 கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அடை தட்ட முடியும். தண்ணி பார்த்து தெளித்து பிசைஞ்சிக்கங்க. இது பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுற கோளாறுகளெல்லாம் ரொம்ப சரி செய்யும். இது வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு சாப்பிடணும். கஷாயமாக சாப்பிட்லாம், கூட்டு வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தோசை, அடை இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு சின்ன அளவு எடுத்து தோசைக்கல்லில் வச்சு அடையாக தட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு டைரெக்டாக தட்ட முடியலன்னா ஒரு ஈர துணியில் வச்சு தட்டி தோசைக்கல்லில் போடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சுடணும். அப்போ தான் பலன் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி அற்புதமான மூலிகைகள்லாம் நீங்களும் வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.